படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்லா காமெடியாக போச்சு. தென் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்காக இருந்தது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக த்ரில்லிங்க்கு எதுவுமே குறை இல்லை. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொமான்ஸ் அண்ட் காமெடி. தென் பாண்டி சாரோட காம்பினேஷன் வித் ஹீரோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் ஸ்க்ரீன் பிளே. தென் மியூசிக் டைரக்டர் நல்ல சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஒவ்வொன்றுக்கும் பிஜிஎம் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. ஓவரால் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் அருமையாக இருக்குது, பிரமாதமாக எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான ஃபோட்டோகிராஃபி, மியூசிக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல கதை. இது ஒரு குட்டி காஞ்சனானே சொல்லலாம். இது காஞ்சனான்றது லாரன்ஸ் மாஸ்டர் பெருசாக எடுக்கிறது. பட் இது வந்து ஒரு குட்டி காஞ்சனா. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. அவருடைய அசிஸ்டண்ட் ஆகிய இகே முருகன் எடுத்து ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு. மியூசிக் டைரக்டர் சிவி ஹமாரான் ரொம்ப அருமையாக மியூசிக் வாசிச்சிருக்காரு. அதாவது ஒரு படத்துக்கு தேவையானதுன்னா ஒரு இசைக்கு தேவையான ஒளிப்பதிவுக்கு தேவையான இசைக்கு தேவையான ஒரு இது எல்லாமே லைனாக அழகாக எடுத்திருக்காங்க. பார்ட் மூவி ரொம்ப அருமையாக இருக்குது சார். இந்த குடும்பத்தோட வந்து பசங்களோட வந்து பார்க்கலாம். நல்ல என்டர்டைனிங் மூவி. முதல் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக போகுது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சீரியஸாக போகுது. இந்த படத்தில் வந்து சாங் அனைத்தும் கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு இசையும் அந்த இப்போ உள்ள சுச்சுவேஷன் அந்த மாதிரி வரிகள் அமைச்சிருக்காங்க. அருமையாக இருக்குது. அது எத்தனை வாட்டி கேட்டாலும் போர் அடிக்காத அளவுக்கு அருமையாக இருக்குது. மெலோடி சாங்காகவே கொண்டு போயிருக்காங்க. 3 சாங்கும் அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா கேட்குற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் ஒரு புதுமை பண்ணியிருக்காங்க. இப்போ லாரன்ஸ் படம் எடுத்திங்கன்னா அவர் மேலே தான் ஒரு 4 ஆவி இருக்கும். காஞ்சனாவில் பார்த்தீங்கன்னா ஒரே உருவத்தில் 4 ஆவி வெளியே வரும். இந்த படத்தில் புதுமையாக காதலர்கள் அவங்க 2 பேர் மேலேயுமே அப்படியே அவங்க இறந்து போன ஜோடி அப்படியே அவங்க மேலே ஏறி அதை விசித்திரமாக அவங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக்கிறாங்க. ஒவ்வொரு படத்துலையும் வந்து காட்டுவாங்க, பேய்க்கு வந்து கோயிலுக்கு போய் மந்திச்சு முடி கட்டினாக்கா போயிடுன்ற மாதிரி காட்டுவாங்க. இதில் அப்படி இல்லை. அந்த ஆத்மா வந்து இறக்கும் போது என்ன எண்ணத்தில் இறக்குறாங்களோ அந்த எண்ணம் நிறைவேறினாலே அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சு வெளியேறிடுன்றத வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. அதுவும் புதுமையாக இருக்குது. நல்லா இருக்குது சார் படம் பார்க்குறதுக்கு. எல்லாருமே வந்து குடும்பத்தோடு பாருங்கள். நான் ரொம்ப என்டர்டைனிங்காக நீங்களே சந்தோஷப்படுவீங்க. நல்லா இருக்குது சார். இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தந்து எடுத்துக்கலாம். நன்றி. படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு பேய் கதை. அதாவது ஒரு பார்க்கில் ஒரு ரெண்டு லவர்ஸ் வந்து தான் தங்குறதுக்கு இடம் இல்லாம நைட்டு வந்து பார்க்ல தங்கலான்னு சொல்லிட்டு வந்து தங்குறாங்க. அவங்க 2 பேரையும் அந்த வில்லன் குரூப் வந்து ரேப் பண்ணி கொன்னுடுறாங்க. இதை வந்து அந்த ஆவி 2 எங்கேயும் போகல, அங்கே இருக்கு. அந்த ஹீரோயின் மேல டிராவல் பண்ணுது அந்த ஆவி. கடைசியா பார்த்தா அந்த வில்லன்ஸ் எல்லாம் எப்படி வந்து மர்டர் பண்றாங்க அப்படின்றதான் கதையோட முழு கதை. அதுக்கப்புறம் அந்த 2 லவர்ஸ் இருக்காங்களா, ஹீரோ ஹீரோயினும், அவங்க எப்படி கல்யாணம் பண்ண போறாங்கிறது தான் 2 ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு இகே முருகன் டைரக்டர். இத ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸஸ் தான் வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு ரெகக்னைஸ்டு ஆக்டர்ஸ் வந்து பண்ணா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா மூவி வந்து நல்லா இருக்கு. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாரும். ஆமா, டைட்டிலை பேஸ் பண்ணி தான் வந்து படமே மூவ் ஆகுது. ஆக்சுவலி பார்க்குன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபுல்லா அவங்க கான்செப்ட் ஃபுல்லா பார்க்க பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. போர் எல்லாம் அடிக்கல சார். எல்லா சாங்ஸும் எந்த இடத்துலயும் போர் அடிக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப என்டர்டைன்மெண்டா போச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் தாராளமா. படத்துக்கு தாராளமா பிடிக்கும். கிட்ஸ்க்கு நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சிருந்து. ரொம்ப லைக் பண்ணியா? ரொம்ப லைக் பண்ணியா? ஆமா. எனக்கு காஞ்சனா படம் மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்கா எப்படி? ஆமா, லைட்டா லாரன்ஸ் சார் ஒரு டச் கொடுத்திருந்தாரு டைரக்டர். அவரோட ஆக்டிங் அப்போ அந்த ஆர்டிஸ்டோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆர்டிஸ்டோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதான் சொன்ன நியூ ஃபேஸஸ் மாதிரி இல்லை, ஒரு ரெகக்னைஸ்டு ஃபேஸஸா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட் படங்கள்ல விஎஃப்எக்ஸ் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு. அது ஆமா, எப்பயுமே மற்ற மூவிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்கிரீன் பிளேஸோ இல்ல பிஜிஎம்ஸோ இருக்காது. பட் ஆனா இந்த மூவில பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ஒரு பெரிய பட்ஜெட் மூவில என்னென்ன கொடுத்துருப்பாங்களோ அது அத்தனையும் வந்து நம்ம இந்த பட்ஜெட் மூவிலே ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் வந்து ஜாலியா வந்து என்டர்டைன்மெண்டோட பார்க்கலாம். மூவி நல்லா இருக்கு. ஆமா, இது ஒரு ஜாலி பார்க்கில் நடக்கிற ஒரு பிரச்சனை. அதனால அந்த கதை வந்து அங்கிருந்து மூவ் ஆகுது. அதனால கண்டிப்பா பார்க்குக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப சிமிலர் இருக்கு, நிறைய இருக்கு. இல்ல, அருமையா இருக்கு. எங்கேயுமே லேக் இல்லாம அழகா படம் அப்படி பொறுமையா போயிட்டே இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா பிடிக்கும். 100% பிடிக்கும் படம். ஏன்னா இதுல எந்த இடத்துலயும் தவறான இது காட்டப்படல.
அதனால ஃபேமிலி ஆடியன்ஸு குடும்பமாக வந்து பார்த்து மகிழ வேண்டிய படம் இது, கண்டிப்பாக பார்க்கணும். கிட்ஸ்க்குலாம் பிடிக்குமா? ஆமாம், இது இப்போ ஹாரர் மூவிஸ் தான் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வந்து கண்டிப்பாக விரும்புவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரண்மனை, காஞ்சனா அப்படிப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா சைல்டு தான் நிறைய போய் பார்க்குறாங்க, கிட்ஸ் தான் போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி பார்க்க வேண்டிய படம் தான் இந்த பார்க்கும். அது கண்டிப்பாக இந்த கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஓவரால் ரேட்டிங் ரேட்டிங்னா 10க்கு 8 அந்த மாதிரி தரலாம், கண்டிப்பாக தரலாம். நல்லா எடுத்திருக்காங்க, உண்மையிலே மேக்கிங்காகவும் நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் போர் அடிக்காம சுத்தமா போகல சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சு சார். செகண்ட் ஹாஃப் சீரியஸா, செகண்ட் ஹாஃப்ல கூட காமெடியும் கலந்துருக்கு. இருந்தாலும் நல்ல நம்மளே அடுத்து என்னன்னு இதுவா பார்த்துருக்கோம். அந்த பேய்கள் கொலை பண்ற வித்தியாசமும் புதுமையா பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பேயோடைய ஆக்ரோஷம் வந்து இல்லாம இது நார்மலா ஃபேஸ்லயே அவங்களுக்கு அந்த ஆத்மா வரும்போது வரைக்கும் அவங்களுக்கு அந்த பவர் எப்படி வருதுன்றத புதுமையா காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஆக்ரோஷமா பேய் வேஷம் போட்டு ரொம்ப வெள்ளையா ஆவி வர மாதிரி இல்லாம காமிக்காம இதுல புதுமையா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சூப்பர் சார். ஹீரோ வீரன் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்ச எல்லா கேரக்டர், சின்ன சின்ன கேரக்டர்கள் நடிச்சவங்க கூட ரொம்ப நேர்த்தியா அழகா பண்ணியிருக்காங்க. நல்ல லொகேஷனு, கேமராமேன் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. மியூசிக் டைரக்டர் சூப்பரா ஒரு 3 சாங் போட்டிருக்காங்க. அந்த 3 சாங் கேட்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. கேட்டீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்கலான்ற மாதிரி இருக்கு எல்லா சாங்குமே. அதே மாதிரி படத்தை வந்து தியேட்டர்ல வந்து ஃபேமிலியா வந்து பார்க்கணும்னு எங்களோட ஆசையை தெரிவிச்சுக்கிறோம். படம் சூப்பரா இருக்குங்க. நன்றி, வணக்கம். இப்போ ஹாரர் சப்ஜெக்ட்னா விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்மால் பட்ஜெட் படம்ன்றீங்க, விஎஃப்எக்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, என்ன மாதிரி இருக்கு விஷுவலா? இல்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு, அதுல எல்லாம் எந்த குறையுமே கிடையாது. அந்த சாங் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். பெரிய செட்டப்ல செலவு பண்ணிருப்பாங்க 3 சாங்குமே. அதே மாதிரி லொகேஷன் எல்லாம் எந்த லொகேஷன் வேணாலும் அவங்க கொடுத்தாங்க, ப்ரொடியூசர் அந்த அளவுக்கு பண்ணாங்க. அதை நேர்த்தியா ஹீரோ ஹீரோயின்ல இருந்து எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பண்ணாங்க. அதுல எல்லாம் எந்த குறையும் கிடையாது. சிறப்பாகவே இருக்கு படம், நல்லா இருக்கு. காமெடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க காமெடி தான், எங்கேயுமே வந்து அசைய முடியல, அந்த அளவுக்கு நல்ல காமெடி இருக்கு. ஹாரர்ல அப்படி ஒரு காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அந்த கதை வந்து எந்த இதை நோக்கி போகுதோ அதோட கிளைமாக்ஸ் போகும்போது கூட காமெடி இருக்கு 2 வரைக்குமே. அதான் படம் வந்து நல்லா இருக்கு. பப்ளிக்கோட வந்து ஃபேமிலியோட வந்து பாக்குறதுக்குள்ள ஒரு நல்ல படம். இப்போ பார்க் வந்து இன்னைக்கு பார்க் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்பதான் பார்க் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம் காட்சி தியேட்டர்ல. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காங்க. எல்லாமே குடும்பமாக வந்து பார்க்குற மாதிரி ரொம்ப ஜனரஞ்சகமாக தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து பேய் படம்னு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். எல்லாருமே அதை காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. கேமராமேனு ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுடைய வில்லன் கேரக்டர்ஸும் நல்லா சிறப்பாக வந்திருக்கு. ஸோ படமாக வந்து எல்லாருமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம்.